நம்பி சுவாமிகளே, போன வருடம் பெய்த மழை சற்று கூடுதலாக ஓரிரு நாட்கள் பெய்திருந்தால் அவ்வளவுதான், காஞ்சி மாநகரம் என்னவாயிருக்குமோ. ஆண்டாள் தன் திருப்பாவை பாசுரத்தில் தெரிவிக்கிறாள், சார்ந்தம் உழைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் என்கிறாள். அதாவது மழை அவசியம்தான், கண்டிப்பாக மாதம் மும்மாறி பெய்யத்தான் வேண்டும். அதனால் மக்களும் சுகமாக வாழ வேண்டும். ஆனால் பலரையும் அழிக்கும் விதமாக அம்மழை ஆகிவிடாமல் அளவாக பெய்ய வேண்டும் என்கிறாள். அதற்கு காற்றும் இதமாக ஒத்துழைக்க வேண்டும். மிகவும் சரியாக சொன்னீர்கள். மலை மேகங்களை ஒன்று சேர்க்கும் பெரும் பங்கு காற்றுக்குத்தானே இருக்கிறது. அதுவே பெரும் காற்றாக சூறாவளியாக மாறிவிட்டால் பிறகு கேட்கவே வேண்டாம். சில நேரங்களில் இயற்கை சூறாவளியாக வெளிப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. இப்போது கூட பாருங்கள், வடக்கே இருந்து ஒரு சூறாவளி புயல் நம் கோயில் நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது. அதன் கோர தாண்டவத்தை நினைத்தால் நெஞ்சமே படபடக்கிறது. என்ன சொல்கிறீர்கள் பட்டரே? கோயிலை நோக்கி சூறாவளியா? ஆமாம், அதோ வருகிறது பாருங்கள். வரவேண்டும் சுவாமிகளே, வரவேண்டும். காஞ்சி பிரதேசத்திலிருந்து காசி வரை சென்று பெரும் சதஸில் அருஞ்செயல் புரிந்து திரும்பி இருக்கும் வேத வேதாந்த வித்தகர் யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு எங்களின் அநேக வந்தனங்கள். அடே அப்பா, வரவேற்பெல்லாம் பலமாக இருக்கிறதே திருக்கட்சி. சந்தோஷம், மிக்க சந்தோஷம். சுவாமிகள் யாத்திரை முடிந்து என்று வந்தீர்கள்? நேற்றைய தினம்தான் வந்தோம். நெடுந்தூர பயணம்தான். இருப்பினும் இங்கு வந்து சேர்ந்ததும் வரதனின் சன்னதிக்கு புறப்பட்டு வந்து விட்டேன். சதஸில் வழக்கம் போல் தங்களின் கீர்த்திதானே மேலோங்கி இருந்தது. அதில் என்ன சந்தேகம்? கண்ணை இமைக்காமலும் திறந்த வாய் மூடாமலும் இந்த யாதவ பிரகாசனின் பாண்டித்யத்தை தான் ரசித்துக் கொண்டிருந்தது அங்கே வந்த பண்டிதர்கள் கூட்டம். சாஸ்திர விற்பன்னர்களும் உபய வேதாந்திகளும் அடங்கி ஒடுங்கி போய் என்னையே அல்லவா பார்த்து கொண்டிருந்தார்கள். சதஸ் நடந்த ஒரு வாரத்தில் என் திருப்புட்குழி பாடசாலை இமயம் போல் நிமிர்ந்தொளிர்ந்து இப்பாரதத்திலேயே முதன்மை பாடசாலையாக ஆகிவிட்டது. ஆஹா, மொத்தத்தில் ஒரு மகோத்சவம் போல் நடந்த சதஸில் தங்களின் பாடசாலை நெடுந்துயர்ந்து ஒரு உன்னத நிலையை அடைந்துள்ளது. பாவம், ராமானுஜனால் தான் இதில் கலந்து கொள்ள முடியாமலே போய்விட்டது. என்னே ஒரு துர்பாகியம். துர்பாகியம் ராமானுஜனுக்கு மட்டுமல்ல, எனக்கும் தான். அவனை அருகில் வைத்துக் கொண்டு சதஸில் வீற்றிருக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. காஞ்சியம்பதியிலிருந்து நெடுந்தூரம் தங்களுடனேயே பிரயாணித்து வந்தவன் சற்றென்று வழி தவறி போகலாமா? என்னே ஒரு விதி பாருங்கள். ஓ, நீரும் இவ்விஷயத்தை கேள்விப்பட்டீரா? என்னவென்று சொல்வேன்? இப்படி ஒரு அபாக்கியவானாக ராமானுஜன் ஆவான் என்று நானும் சரி, இதோ இவர்களும் சரி, சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உமக்கொன்று தெரியுமா? அவன் என்னிடத்தில் இல்லை என்றவுடன் எனக்கு மயக்கமே வந்துவிட்டது. மிகவும் வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன். பலரையும் நாலாபுறமும் தேடும்படி செய்தேன். ஆனால் என்ன செய்வது? சற்று முன் நீர் சொன்னீரே விதி என்று, அது வலிமையாய் இருந்திருக்கிறது. ராமானுஜனை காணவில்லை என்றதும் குருநாதர் துக்க சாகரத்தில் மூழ்கிவிட்டார். கோவிந்தன் தான் இவரை தேற்றினான். எப்படியோ ஒருவாறாக சதசையும் பூரணமாக நடத்திவிட்டு வந்தேன். அன்றும் சரி, இப்போதும் சரி, எனக்கு ராமானுஜன் நினைவுதான். அது சரி, ராமானுஜனின் விதி பற்றி உமக்கு யார் சொன்னார்கள்? ராமானுஜனே தான் சொன்னான். திருக்கட்சி நம்பி அவர்களே, நீர் ராமானுஜனை எங்கு பார்த்தீர்? வேறுங்கு, இதே காஞ்சியம்பதியில் தான். காஞ்சியம்பதியிலா? அது எப்படி முடியும்? ராமானுஜன் தான் காட்டில் வழி தப்பி போய்விட்டானே. வழி தவறிய ராமானுஜன் காஞ்சியம்பதி வந்து சேர்ந்து விட்டார்.
பூரண நலத்தோடு தான் இருக்கிறான். என்ன இது சுவாமிகளே, ஆழ்ந்த யோசனை? ஆஹா, என்னே என் பாக்கியம்! அது ஒன்றுமில்லை, என் ராமானுஜன் நலமாக வந்துவிட்டானா? திருக்கச்சி நம்பி அவர்களே, எங்கே எங்கே என் ராமானுஜன்? தங்களின் வாக்கை கேட்டதும் என் காதில் தேனை வார்த்தது போல் இருக்கிறது. அது சரி, இவர்கள் ஏன் தேள் கொட்டியது போல் இருக்கிறார்கள்? அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி. அதனால் இவர்களுக்கு பேச்சே வரவில்லை. அப்படித்தானே? ஆமாம் சுவாமி, பூரிப்பால் வந்த பாதிப்பு. ராமானுஜன் நலமாக வந்துவிட்டான் என்றால் அது ஈஸ்வர கடாட்சமே. நினைக்கவே ஆச்சரியமாக இருக்கிறது சுவாமி. அதுவும் விந்தியமலை காடுகளில் இருந்து மீண்டு வந்தது பெருத்த ஆச்சரியம்தான். திருக்கச்சி நம்பிகளே, நீர் மிகவும் நல்ல செய்தியை சொன்னீர். பிறவி குருடனுக்கு திடீரென்று கண் பார்வை கிடைத்தது போல் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. இல்லையா கைலாசம்? ஆமாம் ஆமாம். சரி, ராமானுஜன் எப்போது வந்தான்? தனியாகவே வந்து விட்டானா? சுவாமி, ராமானுஜன் எப்பொழுது தனியாக இருந்திருக்கிறான்? ராமானுஜனுடன் தான் இந்த காஞ்சிவரதன் எப்பொழுதுமே இருக்கிறானே. அவனது திருவருளால் ராமானுஜன் புது தெம்போடு காஞ்சியம்பதிக்கு வந்து விட்டான். ராமானுஜன் வந்து சுமார் 25 நாட்கள் இருக்கும். என்ன சொல்கிறீர் திருக்கச்சி? அவன் என்னை விட்டு பிரிந்தே அவ்வளவு நாட்கள் தானே ஆகியிருக்கும். நாங்களே நேற்று தானே வந்திருக்கிறோம். சம்பூர்ணம், இந்த திருக்கச்சி என்ன அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுக்கிறார்? அதானே, நீர் சொல்வதை வைத்து பார்த்தால் எங்களிடமிருந்து தொலைந்து போய் ஓரிரு நாட்களிலே அவன் காஞ்சிபதி வந்துவிட்டது போலல்லவா சொல்கிறீர்கள்? புஷ்பக விமானத்தில் வந்திருந்தால் கூட ஒரே நாளில் விந்தியமலை காடுகளில் இருந்து அடுத்த நாளே காஞ்சியம்பதிக்கு வருவதென்பது சாத்தியமில்லையே. கைலாசம், புஷ்பக விமானம் என்பது ஒரு ஜடவஸ்து. ஆனால் பகவான் திருவுள்ளம் பற்றினால் இந்த காஞ்சியையே காசியாக மாற்றுவார். விந்தியமலை காட்டை காஞ்சியம்பதியாக மாற்றுவார். வரதன் சர்வ சக்திமான். அவனுடைய லீலையை ஒரு அளவிற்குள் கொண்டு வர முடியாது. அப்படி என்றால் ராமானுஜனுக்கு எதுவும் ஆகவில்லை. ஏன், என்ன ஆக வேண்டும்? அதில்லை, காட்டு வழியாக வந்திருப்பானே, அதனால் ஒரு பாதகமும் இல்லை. உடம்பில் ஒரு கீறல் கூட இல்லை. போதுமா? சுவாமிகளே, மிகவும் யோசிக்க வேண்டாம். சில விஷயங்களுக்கு எவ்வளவு யோசித்தாலும் விடையே கிடைக்காது. புரிந்ததா? இல்லை, நான் அதற்காக யோசிக்கவில்லை. நான் ஊர் திரும்பிவிட்டேன் என்பதை ராமானுஜன் அறிவானோ? ஓ, தெரியுமே. அப்படி என்றால் அவன் ஏன் இன்னும் பாடசாலைக்கு வரவில்லை? ஓ, அதை சொல்கிறீர்களா? ஒருவேளை தற்போது செய்யும் கோயில் கைங்கரியமே பொழுதிற்கும் சரியாக இருப்பதால் பாடசாலை பற்றி அவன் யோசிக்கவில்லையோ என்னவோ. இல்லை, பகவத் சேவையே இனி பிரதானமாக இருக்கட்டும் என்று ராமானுஜன் தீர்மானித்திருக்கிறானோ தெரியவில்லை. இல்லை இல்லை, அப்படி அவன் கோயிலில் முழுநேர சேவையில் இருப்பது சரியல்ல. ராமானுஜன் ஓர் சிறந்த மாணவன், அறிவு கூர்மையுடையவன். அப்படிப்பட்டவன் தொடர்ந்து கல்வி கற்பதுதான் நல்லது. அவன் அவசியம் பாடசாலைக்கு வருவதுதான் முறையானது. ராமானுஜனுக்கு நல்ல விதமாக எடுத்துச் சொல்லி அவனை பாடசாலைக்கு அனுப்பி வையுங்கள். திருக்கச்சி, நீர் சொன்னால் ராமானுஜன் நிச்சயம் தட்டமாட்டான். சுவாமிகளே, தாங்கள் விரும்புவது சரிதான். ராமானுஜனின் தகப்பனார் இருந்திருந்தால் அவரும் நிச்சயம் ராமானுஜன் தொடர்ந்து கல்வியை கற்க வேண்டும் என்றுதான் விரும்புவார். அத்தோடு அவன் இன்னும் தங்களிடம் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறதே. தாங்கள் மனவருத்தம் கொள்ள வேண்டாம். அடியேன் ராமானுஜனிடம் இதமாக எடுத்துச் சொல்லி அவசியம் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கிறேன். போதுமா? அது போதும், அது போதும். ராமானுஜனை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். அது அடியேனின் பொறுப்பு. பட்டரே, சுவாமி, காலம் தாமதிக்க வேண்டாம். சுவாமிகளை சன்னதிக்கு அழைத்துச் செல்லுங்கள். ஆகட்டும், வாருங்கள் சுவாமிகளே. நீங்கள் இருவரும் செல்லவில்லையா?
எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உண்மையிலேயே ராமானுஜனுக்கு ஒன்றும் ஆகவில்லையா? ஒன்றும் ஆகவில்லை, எதுவும் ஆகவும் ஆகாது. இதற்கு மேல் யோசித்தால் சம்பூர்ணம், வயதிற்கு உமக்குத்தான் ஏதாவது ஆகிவிடும். போங்கள், வரதனை தரிசித்து ராமானுஜனைப் போல் என்றும் எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று அவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். செல்லுங்கள். வகாரும் ஐயா. செல்லுகிறோம். நல்ல ஆசான், நல்ல சிஷ்யர்கள். அடியேன் சுவாமி. பதட்டப்பட வேண்டாம். என்னவாயிற்று ராமானுஜா? எதையோ பறிகொடுத்தது போல் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், என்ன விஷயம்? தாங்கள் கோயிலில் ஆலவட்ட கைங்கரியம் முடித்து மதியம் நடை சாத்திய பிறகு இங்கு வருவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன். அப்படி என்ன அவசரம் ராமானுஜா? அவசரம் மட்டுமல்ல, அவசியமும் கூட. அதுவும் தங்களை தனிமையில் சந்தித்து அடியேனுடைய நிலைமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். புரிகிறது. ஆனால் நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலகில் வாழும் வரை நாம் பிரச்சனையோடு தான் வாழ வேண்டும். எந்த ஒரு மனிதன் தனக்கு பிரச்சனைகளே இல்லை என்று சொல்கிறானோ அவன் தவறான பாதையில் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தம். பிரச்சனை நம்மை பக்குவப்படுத்தும். அதை சந்தித்து தீர்வு காண்பதுதான் நமது பணியே. தாங்களா இப்படி கூறுவது? பிறகு பூலோகத்தின் விதியே பிரச்சனைகளை சந்திப்பதுதானே. பகவானே பூலோகத்தில் அவதாரம் எடுக்கும் காலங்களில் அவன் சந்திக்காத பிரச்சனைகளா? பகவான் பூலோகத்தில் தோன்றும் பொழுது அவனை சிந்தித்தவர்களை விட நிந்தித்தவர்களே அதிகம். அதிலும் நீ ஒரு கிரகஸ்தன். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கு பிரச்சனை என்பது இயல்புதானே ராமானுஜா? குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் கவலை இல்லை, பேசி தீர்த்துக் கொள்ளலாம். குருநாதரிடம் பிரச்சனை வந்தால்? என்ன சொல்கிறாய்? மீண்டும் பாடசாலையில் ஏதாவது பிரச்சனையா? அடியேன் கூட தஞ்சமாம்பாள் தான் எதையோ புரிந்து கொள்ளாமல் ஏதோ சொல்லியிருக்கிறாள் என்று நினைத்தேன். அவைகள் மறுக்கக்கூடியதாக இருந்தாலும் எளிதில் மறக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனால் பாடசாலையில் கல்வி கற்கப் போவது வேதத்தின் அர்த்தங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான். ஆனால் யாதவ பிரகாசரின் பாடசாலையில் மட்டும் அனைத்தும் அனர்த்தங்களாக இருக்கிறது. என்னவாயிற்று ராமானுஜா? யாதவ பிரகாச சுவாமிகளின் வியாக்கியானங்கள் நம் சம்பிரதாயத்திற்கு எதிராக இருக்கிறது. இருக்கட்டும், அதை திருத்தி பணி கொள்ளவே உன்னை எங்க அனுப்பி இருக்கிறோம். இன்று யாதவ பிரகாசர் சத்தியம் அனந்தம் பிரம்மம் மிக அழகாக ஆரம்பித்து அவசியமற்ற அர்த்தங்களுடன் அடியேனை கலங்கச் செய்து விட்டார். என் தந்தையிடமும் மாமா திருமலை நம்பிகளிடமும் பகின்ற சத் விஷயங்களை கொச்சைப்படுத்தி அடியேனை இம்சித்து விட்டார். பரம்பொருளானது சத்தியம், ஞானம், அனந்தம். இதை தவிர வேறு குணங்கள் பரபிரம்மத்திற்கு இல்லை. மொத்தத்தில் பிரம்மம், அதன் தன்மை என்று இரண்டு இல்லை. தன்மையே பிரம்மமாக இருக்கிறது. சத்தியம், ஞானம், அனந்தம் என்று பல்வேறு குணங்களை, பண்புகளை உடையது பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. இந்த குணங்கள் மட்டுமே பிரம்மம் என்று சொல்ல முடியாது. இந்த யாதவ பிரகாசனின் கருத்தை பொய் என்று உரைக்கும் இந்த ராமானுஜனை பாடசாலையை விட்டு துரத்தப் போகிறேன். பேரொருளாளா, இது என்ன ராமானுஜா, இப்படி ஒரு விபரீத சோதனை? சாதிக்க அவர் பாடசாலைக்கு சென்றேன். அங்கு அவர் போதித்த விஷயங்களை மறக்கத் துணியும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். பாடசாலையில் தொடர்ந்து நடந்த வாக்குவாதங்களும் இறுதியாக காசி யாத்திரை சம்பவமும் அடியேன் பாடசாலையை புறக்கணிக்க வேண்டும்படி அடியேன் உள்ளம் நினைத்துவிட்டது. எனினும் தங்கள் வற்புறுத்தலின் பெயரால் அடியேன் பாடசாலைக்கு சென்றேன். அடியேன் படும் வேதனையை தாங்கள்தான் தீர்த்து வைக்க வேண்டும். ராமானுஜா, உனது தந்தையும் மாமா திருமலை நம்பிகளும் அடியேனும்
யாதவ் பிரகாசரை பற்றி நன்கு அறிந்தவர்கள்தான். இருந்தும் உன்னை அந்த பாடசாலைக்கு அனுப்பியதற்கு கற்றது கடுகளவு, கல்லாதது உலகளவு என்பதை நினைத்துத்தான். ஆனால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மத்தில் அவர் சொன்னது அனைத்துமே அசத்தியம், எவராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அனர்த்தம். வேண்டாம் ராமானுஜா, இனி நீ அந்த பாடசாலைக்கு செல்ல வேண்டாம். மீண்டும் யாதவ பிரகாசரே வந்து அழைத்தாலும் நீயும் சரி அடியேனும் சரி மறுத்து விடுவோம். நாளை முதல் உன் விருப்பப்படி சாலை கிணற்றிலிருந்து வரதனுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் தீர்த்த கைங்கரியம் செய்ய ஆரம்பித்து விடு. இதுவரை நீ கற்ற வேத சாஸ்திரங்கள் இனி நம் சம்பிரதாயத்தை நீ பூரணமாக அறிவதற்கு உனக்கு பயன்படட்டும். மிக்க நன்றி. தாங்கள் ஒருவேளை மீண்டும் அடியேனை அனைத்தையும் மறந்து பாடசாலைக்கு செல் என்று சொல்வீர்களோ என்று நினைத்தேன். இனி அடியேன் வரதனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டு தங்கள் நிழலிலேயே வாசம் செய்வேன். இது அடியேனின் எண்ணம் மட்டுமல்ல ராமானுஜா, பெருந்தேவி தாயாரின் எண்ணமும் கூட. புரியவில்லை சுவாமி. விந்தியமலை காட்டில் நீ திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த பொழுது உனக்கு ஏன் பெருந்தேவி சமேதராய் இந்த தேவாதி ராஜன் வேடனாய் வேடுவச்சியாய் காட்சி கொடுக்க வேண்டும்? உலகத்தாரின் தாகத்தையே தீர்த்து வைக்கும் அந்த தாய்க்கு எதற்கு தாகம் எடுக்க வேண்டும்? அந்த தாகத்தை தீர்க்க நீ ஏன் சாலை கிணற்றிலிருந்து நீர் இறைக்க வேண்டும்? அதற்கு காரணம், ராமானுஜா, நீ படித்தது போதும், இனி எனக்கு தீர்த்த கைங்கரியம் செய் என்று அந்த பெருந்தேவி தாயார் சொல்லாமல் சொல்லிவிட்டாள். எல்லாவற்றிற்கும் மேலாக மாமன் செய்யும் பணியை மருமகனும் செய்வான் என்பது வழக்கில் உள்ள மொழி. உன் மாமா திருமலை நம்பிகள் திருமலையில் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்கிறார். நீ அவரின் மருமகன். இங்கு காஞ்சியம்பதியில் வரதராஜனுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் தீர்த்த கைங்கரியம் செய்யப் போகிறாய். சலனமின்றி அகத்திற்குச் செல். உன் கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு. நாளை காலை உதயமாகும் நாழிகையில் கோயிலுக்கு வந்து உன் கைங்கரியத்தை தொடங்கு. இனி உன் வாழ்வில் புது அத்தியாயம் தொடங்கப் போகிறது ராமானுஜா. தங்கள் சித்தம் சுவாமி. அடியேன் குழப்பத்துடன் வந்தேன், தெளிவடைந்து செல்கிறேன். மிக்க நன்றி சுவாமி. நன்றி என்ற வார்த்தையை சொல்லி அடியேனை அந்நியனாக்காதே. சென்று வா. அடியேன் தாசன். அடியேன் தாசன். வாருங்கள். தண்டம் சமர்ப்பிக்கிறேன். என்றென்றும் பகவத் சேவையில் திளைத்திருப்பாயாக. எழுந்திரு. சுவாமி, அடியேனை அடையாளம் தெரிகிறதா? எங்கோ பார்த்த ஞாபகம். அடியேன் பரதன் கோவில் பட்டர். தாங்கள் காஞ்சிக்கு எழுந்தருளிய போது சன்னதியில் என்னை பார்த்திருப்பீர்கள். ஓ, காஞ்சி பட்டரா? நினைவுக்கு வந்துவிட்டது. நலமாயிருக்கிறீரா? வரதன் அருளால் குறை ஒன்றும் இல்லை சுவாமி. என்ன, அரங்கனை சேவிக்க வந்தீரோ? அரங்கனை மட்டுமல்ல, ஆச்சாரியரையும் சேவிக்க வந்தேன். அரங்கனை இனிமேல் தான் சேவிக்க வேண்டும். சரி, காஞ்சி எப்படி இருக்கிறது? பேரருளாளனும் பெருந்தேவி தாயாரும் இருக்கும் வரை காஞ்சிக்கு குறையது. உண்மைதான். திருக்கச்சி நம்பி எப்படி இருக்கிறான்? உங்கள் நினைவுதான் சுவாமி. அல்லும் பகலும் வரதன் தொண்டு இருந்தாலும் தங்களை ஒருமுறையாவது இங்கு வந்து காண வேண்டும் என்று ஏங்குகிறார். திருக்கச்சி நம்பிகளுக்கு அதுதான் எப்பொழுதுமே எண்ணம். ஆனால் பாவம், வரதனை விட்டு வர மனமில்லை. சீடர்களில் தனித்துவம் பெற்றவன் திருக்கச்சி நம்பி. பிறர் நலம் பேணியே வாழ்வை நடத்திக் கொண்டிருப்பவன். இடையில் தாங்கள் நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுவதை கேட்டு மிகவும் நொந்து போய்விட்டார். அடியேனும் சொல்லுவேன், தங்களை ஒருமுறையாவது திருவரங்கம் சென்று சேவித்துவிட்டு வாருங்கள் என்று. ஆனால் ஆச்சாரியார் அதை விரும்ப மாட்டார் என்று திருக்கச்சி சொல்லுவார். திருக்கச்சியின் சீடன் ராமானுஜன் எப்படி இருக்கிறான்? திருக்கச்சி அடியேனை வந்து பார்ப்பதை விட ராமானுஜனை நன்றாக பார்த்து கொண்டாலே போதும். திருக்கச்சி நம்பிகள் இருக்கும்போது ராமானுஜனுக்கு என்ன குறை? அவர் கண்காணிப்பில்தான் ராமானுஜர் இயங்குகிறார். ராமானுஜரின் தந்தை பரமபதம் அடைந்த பிறகு திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் அறிவுரைப்படிதான் ராமானுஜர் நடந்து கொள்கிறார். கேள்விப்பட்டேன். ராமானுஜனை யாதவ பிரகாசர் பாடசாலையில் சேர்த்து விட்டதே திருக்கச்சி நம்பிதானே?
அங்குதானே ராமானுஜன் கல்வியை தொடர்கிறான். அதெல்லாம் முன்பு சுவாமி. இப்போது ராமானுஜரின் படிப்பு முடிந்துவிட்டது. இல்லை இல்லை, முறிந்துவிட்டது என்றே சொல்லலாம். சற்று விளக்கமாக கூறும். யாதவ பிரகாசரிடம் தர்க்கம். ராமானுஜரை பொறுத்தமட்டில் வேதத்தை, வேதத்தின் உட்பொருளை தவறாகச் சொன்னால் பழிச்சென்று திருத்தி விடுவார். யாதவ பிரகாசர் பெரிய கல்விமான் தான். ஆனாலும் ராமானுஜர் விஷயத்தில் தவறாகவே அர்த்தம் சொல்வார். அடிக்கடி இருவரும் வாதிப்பார்களாம். தற்போது அனந்தம் பிரம்மம் ஸ்லோகம் பற்றி வாதம். யாதவ பிரகாசர் தெரியாமல் சொல்கிறாரா அல்லது வேண்டுமென்றே ராமானுஜரின் கோபத்தை கிளறும்படி சொல்கிறாரா என்றே தெரியவில்லை. மொத்தத்தில் இப்போது நிரந்தரமாக பாடசாலையிலிருந்து வெளியே வந்து விட்டார் ராமானுஜர். அதன் பிறகு ஆம் சுவாமி. இப்போது வரதன் கோயிலில் ராமானுஜர் தான் தீர்த்த கைங்கரியம். திருக்கச்சி நம்பி சுவாமிகள் தான் ஏற்பாடு செய்தார். பட்டரே, நல்ல செய்தி சொன்னீர்கள். உமது செய்தி என் செவியில் தேனாய் பாய்கிறது. ராமானுஜன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த திருப்பத்தால் நிச்சயம் நன்மையே பிறக்கும் என்பது அடியேனின் நம்பிக்கை. சரி சுவாமி, அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சரி, பெருமாளை சேவித்துவிட்டு வரும்போது மடத்தில் அமுது செய்துவிட்டு செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் சுவாமி. வந்தனம். வாருங்கள். என்ன சாரதி, இப்பொழுதெல்லாம் ஏகத்திற்கு புஷ்பங்கள் வர துவங்கி இருக்கிறது, அதுவும் விதவிதமான புஷ்பங்கள். ஆமாங்க சாமி, உங்க நந்தவனத்துல பூத்த பூக்கள் தான் இது. இதை தவிர வேறு வகையான பூக்களும் பூத்துக்கிட்டு இருக்கு. அனிச்சம்பு, குவளைப்பூ, குடச்சம்பு, சிறுவினைப்பூ, கருவிளம்பூ, கொகுடிப்பூன்னு இன்னும் ஏகத்துக்கு இருக்கு. ஆச்சரியமாக இருக்கிறதே, இவை அனைத்தும் நம் நந்தவனத்துல பூக்கிறது. ஆமாங்க சாமி, நீங்க நந்தவனத்துக்கு இப்பெல்லாம் வரது குறைஞ்சிருச்சே. ஆனா இந்த மடத்திலேயே ராத்திரி முழுக்க தங்குறீங்க. இப்பெல்லாம் நம்ம நந்தவனத்துக்கு புஷ்ப கைங்கரிய சேவை செய்யறதுக்காக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? என்ன அப்படியேன்னு கேக்குறீங்க சாமி? யானையோட பலம் யானைக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது போலதான் உங்களோட கீர்த்தி உங்களுக்கே தெரியல சாமி. திருக்கச்சி நம்பி சாமிகள்னு சொன்னாலே அத்தனை மரியாதை. நீங்க வரதனுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்யறீங்கன்னு தெரிஞ்சு பலரும் நந்தவனத்துக்கு சேவை செய்ய வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல சாமி, என்கிட்ட சாமிகள் எப்போதும் பாசுரம் பாடியபடியே சேவைகள் செய்வாராமே. நீதான் அவரு கூட இருக்கியே, அதனால உனக்கும் அந்த பாசுரங்கள் தெரிஞ்சிருக்கும். நீ அந்த பாசுரங்களை எங்களுக்கும் சொல்லேன்னு நித்தியபடி என்கிட்ட கேட்டுக்கிறாங்க. அப்படியா? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வரதன் யாரையும் கைவிடுவது இல்லை. யாராவது ஒரு சிறு சேவையை செய்தாலும் அவர்களுக்கு மேலும் பல சேவைகளை செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். அடியேனிடம் பலர் கேட்பதுண்டு, நீங்கள் உங்கள் தாய் தந்தையரை விட்டு அனைத்தையும் துறந்து இங்கு கோயிலில் பகவானுக்கு கவரி வீசுவதையும் புஷ்பங்கள் தொடுப்பதையும் கைங்கரியமாக செய்து கொண்டிருக்கிறீர்களே, இதனால் உங்களுக்கு வரதன் என்ன கொடுப்பான் என்று கேட்பார்கள். இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் சேவையை அதிகரித்து மேலும் சில சேவைகளை அடியேனுக்கு வரதன் கொடுப்பான் என்று சொல்லுவேன். பகவானுக்கு சேவை செய்யும் பலனே மேலும் பல சேவைகளை செய்ய வாய்ப்பு கிடைப்பதுதானே. வைகுண்டத்திற்கே சென்றாலும் சரி, அங்கும் பகவானுக்கு சேவைதானே செய்ய போகிறோம். பக்திக்குண்டான பலனும் சரி, சரணாகதிக்கான பலனும் சரி, மேலும் மேலும் பகவானின் சேவையும் கைங்கரியமும் கிடைப்பதுதானே. ஆனால் மக்கள் இதை புரிந்து கொள்ளாமல் பகவானிடம் என்னவெல்லாமோ வேண்டுகிறார்கள். எவ்வளவு பெரிய அறியாமை இது! ராமானுஜா, சற்று நில். சாரதி, சாமி, நீ சென்று பட்டரிடம் இதை சேர்ப்பித்து விடு. அடியேன் வந்து விடுகிறேன். ஆகட்டும் சாமி. என்னவாயிற்று ராமானுஜா? உனக்கு உடல்நிலை சரியில்லையா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. இல்லையே, பொதுவாக நீ எந்த காரியம் செய்தாலும் சிரமப்படாமல் அல்லவா செய்வாய்? இப்பொழுது பார்த்தால் மூச்சு இறைக்கிறது, உன் உடலெல்லாம் வியர்த்தல்லவா இருக்கிறது. உடல் சௌகரியப்படவில்லை என்றால் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டியதுதானே? இந்த உடலே பகவத் சேவைக்காகத்தானே சுவாமி. பிறகு எதற்காக ஓய்வெடுக்க வேண்டும்? அது ஒன்றுமில்லை. சாலை கிணற்றுக்கும் கோயிலுக்கும் மீண்டும் மீண்டும் சென்று வருவதால் சற்று மூச்சு வாங்குகிறது, அவ்வளவுதான். என்ன, மீண்டும் மீண்டும் செல்கிறாயா?
எத்தனை முறை சென்று வந்தாய்? ஆமாம், இது எத்தனாவது குடம்? 10வது குடம் சுவாமி. என்ன, 10வது குடமா? ஆம் சுவாமி. ராமானுஜா, பகவானின் சேவை கிடைப்பதுதான் நாம் சேவை செய்வதற்கான பலன் என்று இப்பொழுதுதான் சாரதியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்காக அந்த சேவையை ஒரே மூச்சாக செய்து நம் உடலை வருத்திக் கொள்ள வேண்டும் என்பது இல்லை. அதை வரதனும் ஏற்க மாட்டான். பிறகு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு தேகம் படுத்து விட்டால் 2-3 தினங்களுக்கு இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் சேவையை செய்ய முடியாமல் போய்விடாதா? அடியேன் உன்னை தீர்த்த கைங்கரியம் செய்ய சொன்னேன். அதற்கு நித்தியப்படி 3 குடமே போதுமானது. நீ எதற்காக 10 குடம் ஜலத்தை கொண்டு வந்து கொடுக்கிறாய்? பற்றாமல் போய்விடக் கூடாதல்லவா? மேலும் நீங்கள் சொன்னது போல் ஒருவேளை நாளை அடியேனுக்கு முடியாமல் போய்விட்டதென்றால் பற்றாக்குறை ஏற்பட்டு விடக்கூடாதல்லவா? அதனால்தான் எப்பொழுதும் அதிகப்படியாக நிரப்பி வைக்கிறேன். 3 குடங்கள் திருமஞ்சனத்திற்கும் மற்றவை வேறு தேவைகளுக்கு இருக்கட்டும் என்று தேக்கி வைக்கிறேன். உன் எண்ணம் பாராட்டத்தக்கதுதான். அதற்காக உன் ஆரோக்கியத்திலும் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டாமா? உன்னிடம் அடியேனுக்கு பிடித்த விஷயமும் இதுதான். நீ எந்த ஒரு சேவையை எடுத்துக்கொண்டாலும் அதில் பூரணமாக உன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு பக்தி ஸ்ரத்தையுடன் செய்கிறாய். இப்படிப்பட்ட ஒரு மாணவனை யாதவ பிரகாச சுவாமிகள் இழந்திருக்கிறார். சுவாமி, நேற்று நீங்கள் திருப்புட்குழி சென்றிருந்தீர்களே, யாதவ பிரகாச சுவாமியை சந்தித்தீர்களா? அவர் அடியேனை பற்றி ஏதாவது வினவினாரா? அவரை சந்தித்தேன். உன்னை பற்றியே பேச்சே எடுக்கக்கூடாது என்பதில் மிகவும் திண்ணமாக இருக்கிறார் யாதவ பிரகாசன். அடியேனும் மறைமுகமாக என்னவெல்லாமோ கேட்டு பார்த்தேன். உன்னை பற்றி பேசுவதையே அவர் தவிர்த்தார். அடியேன் மீது அவருக்கு அவ்வளவு வெறுப்பா? வெறுப்பில்லை ராமானுஜா, பயம். ஏதாவது ஒரு சூழலில் மீண்டும் ராமானுஜன் நம் பாடசாலைக்கு வந்து விடுவானோ என்ற பயம். அந்த பயம் ஒரு விதத்தில் நல்லதுதான். உன்னுடைய வாதங்களும் விளக்கங்களும் யாதவ பிரகாசரை பல முறை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் அவருடைய நன்மைக்கே என்பதை அவர் புரிந்து கொள்வார். என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அவர் உன்னை தேடி வருவார். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை ராமானுஜா. அதனால் யாதவ பிரகாசரின் தற்போதைய நிலையை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம். அவர் உன்னை ஒதுக்கியதால் தான் இந்த கோயிலில் உனக்கு பகவத் சேவை கிடைத்திருக்கிறது. இன்னும் வரதனின் சேவையில் என்னவெல்லாம் கிடைக்கப் போகிறதோ யார் கண்டார்? வாமா தஞ்சா, சரியான நேரத்திற்குத்தான் வந்திருக்கிறாய். இன்னும் சற்று நேரத்தில் நடை திறந்து விடுவார்கள். பொதுவாக மதிய போஜனம் முடிந்து சற்று நேரம் சிரமப்பரிகாரம் செய்துவிட்டு இந்நேரம் பட்டர் வந்திருக்க வேண்டும். ஏனோ தெரியவில்லை, சற்று தாமதமாகிறது. நானும் தாமதமாகிவிட்டதே என்றுதான் வந்தேன். பொதுவாக என் நகத்துக்காரர் மதிய போஜனத்திற்கு வருவார். அதன் பிறகு சற்று ஓய்வெடுத்துக் கொள்வார். இன்று போஜனமும் செய்யவில்லை, ஓய்வும் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்று முழுவதும் உங்களுடனேயே பொழுதை கழித்திருக்கிறார். உங்களுக்கு சேவை செய்வதே அவருக்கு தலையாய பணியாகிவிட்டது. என்னை பற்றிய கவலையே இல்லாமல் அவர் கிடைப்பதை ஸ்வீகரித்துக் கொண்டு கோயிலிலேயே பொழுதை கழிக்கிறார். நான் அப்படி இருக்க முடியுமா? அதனால்தான் பொறுத்து பொறுத்து பொறுமை தாங்காமல் போஜனத்தை இங்கேயே கொண்டு வந்து விட்டேன். சனாதன தர்மத்தை பற்றி அவருக்கு பல உபதேசம் கொடுக்கும் நீங்கள் கிரகஸ்தாசிர தர்மத்தை பற்றியும் அவருக்கு நீங்கள் உபதேசிக்க வேண்டும். அகத்தில் பாரியாள் என்று ஒருத்தி இருக்கிறாள். அவள் உனக்காக காத்துக் கொண்டிருப்பாள். அகத்திற்கு செல், அமுது செய், சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு பிறகு கோயிலுக்கு வா என்று அறிவுரை சொல்லி அனுப்ப வேண்டாமா? அடியேன் சொல்லி அனுப்பியிருந்தேனே. என்ன சொல்லி அனுப்பினீர்கள்? உன் அகத்துக்காரர் என்று அகத்திற்கு வரமாட்டார் என்று சொல்லி அனுப்பியிருந்தேனே தஞ்சா. ஏன் இன்று வரமாட்டார்? அவருக்கு இங்கு ஏதாவது பணி கொடுத்திருக்கிறீர்களா? இல்லை தஞ்சா, ராமானுஜன் ஸ்ரீரங்கத்திற்கு சென்றிருக்கிறார். உனக்கு அது தெரியும் என்றுதான் அடியே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி தெரியும்? காற்று மூலமாக செய்தி வருமா? புறாதான் தூது சொல்லுமா? இல்லை ஏதாவது அசரீரி வந்து என் காதில் விழுமா? ஏதோ முக்கியமான வேலையாக இருக்கும், அதுதான் அமுதுண்ண அகத்திற்கு வர தாமதமாகிறது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னவென்றால் மிகவும் சாதாரணமாக ஸ்ரீரங்கம் சென்றிருப்பதாக சொல்கிறீர்கள். யார் அவரை அனுப்பி வைத்தார்கள்? யாரிடம் கேட்டு சென்றார் அவர்? யாரையும் கேட்டு செல்லவில்லை தஞ்சா, உடனே செல்ல வேண்டிய கட்டாயம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் யமுனாச்சாரியார் ராமானுஜனை உடனே பார்க்க வேண்டும் என்று தகவல் வந்தது. உடனே இவரும் சென்று புறப்பட்டு விட்டாரா? ஏன்
அகத்தில் ஒருத்தி இருக்கிறாள், அவள் கவலை கொள்வாள், அவளிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று அவருக்கு தோன்றவில்லையா? சரி, அவசரத்தில் அவருக்குத்தான் தோன்றவில்லை, நீங்களாவது சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஆசான் ஆசான் என்று உங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, இந்த அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா என்ன? என்னதான் தலை போகிற விஷயமாக இருந்தாலும், உயிருக்கே ஆபத்தாக இருந்தாலும், உயிருக்கு உயிராக கருதப்படும் பாரியாளிடம் சொல்லாமல் எதற்காக அவர் செல்ல வேண்டும்? அதுவும் என்ன, இங்கு பக்கத்து ஊருக்கா சென்றிருக்கிறார், ஸ்ரீரங்கத்திற்கு சென்றிருக்கிறார். சற்று பொறு தஞ்சா. விஷயத்தை உன்னிடம் தெரிவிக்குமாறு ராமானுஜன் அடியனிடம் சொல்லியிருந்தான். அதற்கு தக்கவாறு சாரதியை உன் அகத்திற்கு சென்று விஷயத்தை தெரிவிக்க சொல்லியிருந்தேனே. எந்த சாரதியும் என் அகத்திற்கு வரவில்லை. சாரதி! சாமி, ராமானுஜன் பெரிய நம்பி சுவாமிகளோடு ஸ்ரீரங்கத்திற்கு போயிருக்கும் விஷயத்தை தஞ்சாவிடம் சென்று சொல்லிவிடு என்று உன்னிடம் சொல்லியிருந்தேனே, நீ சென்று சொல்லவில்லையா? ஏன் மௌனமாக இருக்கிறாய்? விஷயத்தை சொல். சாமி, இவங்க வீட்டுக்கு போகலாம் தான் புறப்பட்டேன். அப்ப பட்டர் வந்தாரு, கோயிலுக்கு உடனே வர சொன்னாரு. கோயிலோட கதவு அடைச்சுக்கிருச்சு, திறக்க முடியல. நம் பக்தர்கள்லாம் சாயந்தரம் வரத்துக்குள்ள எப்படியாவது கதவை திறந்துன்னு சொன்னாரு. அதனால கதவை சரி பண்ண போயிட்டேன். முடிச்சிட்டு நேரா இவங்க வீட்டுக்கு போகலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கதவு வேலை முடிய கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதுல மறந்துட்டேன் சாமி. அவரை பார்த்து என்ன பயன்? உங்களுக்கெல்லாம் என்ன கவலை இருக்கிறது? நீங்கள் ஒரு தனி மனிதர். உங்களுக்கு பிடித்ததை செய்து கொண்டு, கவரி வீசிக்கொண்டு, பாசுரம் பாடிக்கொண்டு, மற்றவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டு உங்கள் வாழ்நாளை கழித்து விடுவீர்கள். குடும்பம் என்று ஒன்று இருந்தால்தான் குடும்பத்தில் இருப்பவர்களின் மன கஷ்டமும் மன உளைச்சலும் கவலையும் உங்களுக்கு புரியும். உங்களுடன் இருந்து இருந்து அதே குணம்தான் என் நகத்துக்காரருக்கும் தொற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் ஒருத்தி இருக்கிறேன் என்ற நினைப்பே இல்லாமல், என்னிடம் வந்து தெரிவிக்காமல், தெரிவிக்க வேண்டிய அவசியத்தையும் உணராமல் ஸ்ரீரங்கம் சென்று விட்டார். அவர் உங்களிடம் சொல்லிவிட்டார், நீங்கள் சாரதியிடம் சொல்லிவிட்டு மறந்து போய்விட்டீர்கள். தவறு உங்கள் மீதில்லை, அவர் மீதுதான், என் நகத்துக்காரர் மீதுதான். அவளை நம்பி ஒரு ஜீவன் நகத்தில் இருக்கிறாளே, அவளிடம் நேரடியாக சென்று ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று அவருக்கு தோன்றியிருக்க வேண்டும். அவருக்கே தோன்றாத போது உங்களுக்கு எப்படி தோன்றும்? எனக்கென்ன கவலை என்று நீங்கள் இருந்து விட்டீர்கள். அம்மா, சாமியா அப்படிலாம் பேசாதீங்க. சாரதி, நீ செல். தஞ்சா, சாரதி செய்த தவறுக்காக அடியேன் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன். ஆச்சாரியர் அழைத்திருக்கிறார் என்ற செய்தி வந்ததும் ராமானுஜன் உடனடியாக புறப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. உங்களுக்கெல்லாம் ஆச்சாரியரைத்தான் தெரியும், அகத்துக்காரி தெரியாது. எது எப்படியோ உங்களின் ஒரு கை பொம்மையாக என் நகத்துக்காரரை மாற்றிவிட்டீர்கள். ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொண்டு விட்டேன். சிறுக சிறுக என் நகத்துக்காரரையும் உங்கள் வழியிலேயே மாற்றி அவரையும் இந்த மடத்திலேயே நிரந்தரமாக வைத்துக் கொள்ள தீர்மானித்து விட்டீர்கள், உங்கள் பணியாளராக. இல்லை அம்மா, நீ நினைப்பது போல். போதும், இதற்கு மேல் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். நானும் எதுவும் கேட்க விரும்பவில்லை. ஸ்ரீரங்கத்திற்கு சென்றவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரட்டும், இல்லை அங்கேயே தங்கிவிடட்டும். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எல்லோரும் சகல சௌபாகியத்துடனும் க்ஷேமமாக, சுபீக்ஷமாக, சந்தோஷமாக இருங்கள். நான் இப்படியே இருந்துவிட்டு போகிறேன். கஜேந்திரதாசனான திருக்கச்சி நம்பி, நீ ஒரு உயர்ந்த குணவான். நீ இன்னும் பல சிரேஷ்டர்களுக்கு குருவாக திகழ்வாய், திகழ்கிறாய். அடியேன் பகவத் விஷயமாக ஸ்ரீரங்கம் செல்வதை அவர் நிச்சயம் விரும்புவார். ஆனால் ஆச்சாரியரின் நிலையை அறிவதற்காக அடியேன் ஸ்ரீரங்கம் சென்றால் அவர் அதை விரும்ப மாட்டார். சுவாமி, எவ்வளவு கடினமான விஷயங்களுக்கும் கலங்காத நம்பிகள் தங்களின் கண்களில் கண்ணீர் வருவதை
அடியனால் காண இயலவில்லை. அதற்கான காரணம் அடியேன் அறிந்திருந்தும் துக்கத்தில் இருக்கும் அனைவரையும் தேற்றும் நிலையில் இருக்கும் தங்களை அடியேன் தேற்றும் நிலை ஆகிவிட்டதே. புனரபி ஜனனம், புனரபி மரணம், இது இயற்கை வகுத்த நியதி. இருப்பினும் குலம் வாழ வாழ்ந்த ஆச்சாரியரின் இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. நமது சம்பிரதாயத்தில் இதுவரை வாழ்ந்த ஆச்சாரியர்கள் அனைத்தையும் துறந்தவர்களாக இருந்தாலும் பகவான் படைத்த ஜீவன்களை வாழ்விப்பதற்காகவே இப்போ உலகில் வாழ்ந்தவர்கள். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு மாய சக்தி ஆட்கொண்டிருக்கிறது. அது நம்மை வழிதவறி நடத்தி செல்ல முயல்கிறது. அந்த நேரத்தில் அந்த சக்தியை அணைக்கட்டி திசை திருப்புவது ஆச்சாரியர்கள் தான் பட்டரே. பகவானை கூட சேவிக்காமல் இருந்து விடலாம். ஆனால் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கப் பெறாதவன் இப்பூமியில் வாழ்வதே வீண். எல்லா போதனைகளும் புத்திக்கு எட்டுவதில்லை. அதை புத்திக்கு எட்டும்படி செய்வது ஆச்சாரியர்களின் அறிவுரைகள். அப்படிப்பட்ட யமுனாச்சாரிய சுவாமிகளின் சிஷ்யர்களில் அடியேனும் ஒருவன் என்பது இந்த கடையனின் பாக்கியம். அவர் அருகிலிருந்து நம்மை வழிநடத்த தேவையில்லை. அவர் நிழலில் ஒதுங்கினாலே நாம் நல்வழியில் தான் பயணிப்போம். ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று அவரை நம் மனதில் நிறுத்திக் கொண்டாலே போதும், நம் வாழ்க்கை பூரணத்துவம் அடையும். ஆச்சாரியரை அடிக்கடி சந்திக்காவிட்டாலும் அரங்கனுக்கு பக்கத்தில் இருக்கிறாரே என்ற நிம்மதி அடியேனுக்கு என்றும் இருந்தது. அவர் இருக்கும் திசை நோக்கி அடியேன் சேவித்துக் கொண்டே இருப்பேன். இனி ஆச்சாரியரை எங்கு காண்பேன்? வரதனை கண்குளிர பார்த்து பேசும் அடியேனுக்கு ஒருவேளை கர்வம் வந்து விட்டதோ என்று தோன்றுகிறது பட்டரே. அதனால் தானோ ஆச்சாரியரை சமீபத்தில் சந்திக்காமல் இருந்து விட்டேன். அப்படி சொல்லாதீர்கள். வரதன் கைங்கரியம் அவன் அவரை சந்திக்க அனுப்பவில்லை என்றுதான் அடியேனுக்கு தோன்றுகிறது. இருப்பினும் இவ்வளவு சீக்கிரம் ஆச்சாரியர் பரமபதம் அடைந்து விடுவார் என்று அடியேன் ஒருபோதும் எண்ணவில்லை. இன்னும் சிறிது காலம் இருந்திருக்கலாம் பட்டரே. உண்மைதான் நம்பிகளே. அடியேனுக்கு சமீபத்தில் அவரை தரிசிக்கும் வாய்ப்பு கிட்டியது அடியேனின் பாக்கியம்தான். திருவரங்கத்திற்கு அடியேன் சென்றபோது அரங்கன் கூட அடியேனுக்கு இரண்டாம் பட்சம்தான். முதலில் மடத்திற்கு சென்று அவருக்கு தண்டன் சமர்ப்பித்து விட்டுத்தான் கோயிலுக்கு சென்றேன். ஆச்சாரியர் காஞ்சிக்கு எழுந்தருளிய போது அவருடன் இருக்கும் பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்தது. ராமானுஜனை தொலைவில் நின்று பார்த்ததும் முதல்வன் என்று அவர் கூறியதை அடியேனால் மறக்க முடியவில்லை பட்டரே. உண்மைதான் சுவாமிகளே. அடியேன் ஆச்சாரியரை சந்தித்த போது ராமானுஜன் யாதவ பிரகாசர் பாடசாலையை துறந்து விட்டான் என்றதும் ஆச்சாரியர் வதனத்தில் எத்தனை சந்தோஷம்! ஏதோ அதற்காகத்தான் காத்திருந்தது போல் அடியேனுக்கு தோன்றியது. பிறகு பெருமாளை சேவித்துவிட்டு மடத்தில் அமுது செய்துவிட்டு போம் என்று சொன்னது இன்றும் அடியேன் செவியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடியேனும் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட்டேனோ என்று தோன்றுகிறது. பெரிய நம்பிகளை காஞ்சிக்கு அனுப்பி ராமானுஜனை அழைத்து வா என்றாராம் ஆச்சாரியர். அப்பொழுது அடியேனும் ராமானுஜனோடு ஸ்ரீரங்கம் சென்றிருக்க வேண்டும். முதலில் அடியேனுக்கு அந்த எண்ணம் இருந்தது. இருப்பினும் ராமானுஜனை மட்டும் அழைத்து வா என்று ஆச்சாரியர் சொன்னதாகத்தான் பெரிய நம்பிகள் சொன்னார். அதனால்தான் இந்த சந்திப்பில் ஏதோ காரணம் இருக்கிறது என்று எண்ணி அடியேன் ராமானுஜனோடு செல்வதை தவிர்த்து விட்டேன். அன்று ராமானுஜனோடு செல்வதை தவிர்த்து விட்டு இன்று தவித்துக் கொண்டிருக்கிறேன் பட்டரே. ஒருவேளை அடியேனும் ராமானுஜனோடு சென்றிருந்தால் ஆச்சாரியரின் முக தரிசனமாவது கிட்டி இருக்கும். ராமானுஜன் ஆச்சாரியரை உயிருடன் பார்க்க இயலவில்லையே. எப்பொழுதும் உடனிருக்கும் பெரிய நம்பி சுவாமிகளே, ஆச்சாரியர் பரமபதம் அடைந்த பொழுது உடனிருக்க முடியாமல் தள்ளி வைத்து விட்டது விதி. அவர் பட்டிருக்கும் துயரத்தை நினைத்து பார்த்தால் அடியேனின் துயரம் மிகவும் சாதாரணமானதுதான். இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று பகவான் தான் முடிவு செய்ய வேண்டும் போல இருக்கிறது. பட்டரே, அடியேன் அந்திம காலத்தில் ஆச்சாரியரை சேவிக்க முடியாமல் போனாலும் அவர் இட்ட பணியை அடியேன் மேலும் தீவிரப்படுத்துகிறேன். ஆச்சாரியரின் உபதேசத்தை முறையை பின்பற்றி அவரை நினைத்துக் கொண்டே அடியேனின் எஞ்சிய காலத்தை கழித்து விடுகிறேன். ஆச்சாரியர்கள் பரமபதம் அடைந்த நாளை அடியவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்வார்கள். அவ்வகையில் துக்கத்தை அகத்தில் வைத்துக் கொண்டு நெகிழ்ச்சியை புறத்தில் காட்டுகிறேன்.
அடியேனை நினைத்து இனி யாரும் வருந்த வேண்டாம். நல்லது சுவாமி. இப்பொழுதுதான் அடியனுக்கு திருப்தி. நாளைய பொழுது புலர்ந்ததும் பழைய திருக்கச்சி நம்பிகளாக இன்முகத்தோடு உம்மை காண வேண்டும். அதுதான் இந்த அடியவனின் வேண்டுகோள். சரி, அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். தஞ்சா, சுவாமி. தளிகை ஆகிவிட்டதா? ஆகிவிட்டது. அப்படி என்றால் நான் சென்று திருக்கச்சி நம்பி சுவாமிகளை அழைத்து வரலாம் இல்லையா? வரலாம். தஞ்சா, என்னவாயிற்று உனக்கு? ஏதோ பட்டும் படாமல் பதிலுரைப்பது போல் பேசுகிறாய். மலர்ந்த முகத்தோடு தாராளமாக திருக்கச்சி நம்பி சுவாமிகளை அழைத்து வாருங்கள் என்று சொல்லக்கூடாதா? ஏன் இப்படி விருப்பமில்லாமல் சொல்கிறாய்? விருப்பம் இல்லாமல் தான் காலையிலிருந்து இவ்வளவு பணிகளை செய்திருக்கிறேனா? சரி சரி, உன்னோடு வாக்குவாதம் செய்ய இது நேரமில்லை. எல்லாவற்றையும் தாராளமாக செய்து வைத்திருக்கிறாய் அல்லவா? தாராளமாகத்தான் செய்துள்ளேன். நல்லது, நான் சென்று நம்பி சுவாமிகளை அழைத்து வருகிறேன். ராமானுஜா, ராமானுஜன் அகத்தில் இல்லையா? இப்பொழுதுதான் உங்களை தேடிக்கொண்டு போனார். உட்காருங்கள், வந்து விடுவார். இருக்கட்டும். சில முக்கியமான பணிகளை கோயிலில் அப்படியே விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். அவசரமாக செல்ல வேண்டும். தலிகை ஆகிவிட்டதென்றால் ஸ்வீகரித்துவிட்டு அடியேன் உடனே கிளம்புகிறேன். சரி, சற்று பொறுங்கள். திண்ணையில் உட்காருங்கள், நான் எடுத்து வருகிறேன். சுவாமி, இந்த கோவிலின் அதிகாரி என்ற முறையில் நீர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் போகலாம். ஆனால் கோயிலுக்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது. இப்பொழுது நடையை சாற்றும் நேரம் நெருங்கிவிட்டது. நீர் இங்கேயே இரும், நான் வந்து விடுகிறேன். பட்டரே, சற்று பொறும். இப்பொழுது நான் தரிசனத்திற்கு வந்திருக்கிறேன் என்று யார் சொன்னது? நீரே ஏதாவது யூகித்துக் கொண்டு பேசாதீர்கள். கோயில் விதிமுறைகள் பற்றி எனக்கும் தெரியும். அதை நான் என்றும் மீறமாட்டேன். நான் வந்ததே உங்களை தரிசிப்பதற்காகத்தான். என்ன விஷயமாக என்னை காண வந்தீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? அடுத்த வாரம் பிரம்மோற்சவம் வருகிறதல்லவா? அதற்கு மன்னர் வர இருக்கிறாராம். சகலவிதமான ஏற்பாடுகளையும் நான் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவு. அதுதான் உங்களையும் பார்த்து அதற்குண்டான ஏற்பாடுகளை பற்றி பேசலாம் என்று வந்தேன். என்ன, ராமானுஜனும் நடை சாத்தும் வேளையில் வந்திருக்கிறான்? வந்தனம். வந்தனம். எப்படி இருக்கிறாய் ராமானுஜா? எல்லாம் பகவத் கிருபை. நீ யாரை பார்க்க வந்தாய்?
பட்டரை பார்க்க வந்தாயா அல்லது என்னை பார்க்க வந்தாயா? அடியேன் பார்க்க வந்தது திருக்கச்சி நம்பி சுவாமிகளை. மடத்திற்கு சென்று பார்த்தேன், அங்கு அவர் இல்லை. கவரி வீசும் இடத்திலும் அவர் இல்லை. இங்கெங்காவது இருக்கிறாரா என்று பார்க்கலாம் என்றுதான் வந்தேன். சுவாமி, அவர் உங்கள் அகத்திற்கல்லவா சென்றிருக்கிறார். என் அகத்திற்கு சென்று விட்டாரா? ஆமாம், இன்று ஏதோ நீங்கள் அவரை போஜனத்திற்கு அழைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஓ, அவர் புறப்பட்டு சென்று விட்டாரா? அடியேன் வடக்கு மாட வீதி வழியாகத்தானே வந்தேன். நீங்கள் வடக்கு மாட வீதி வழியாக வந்தீர்கள், ஆனால் அவரோ தெற்கு மாட வீதி வழியாக சென்றிருக்கிறார். நீங்கள் இந்த வழியாக வந்திருக்கிறீர்கள், அவர் அந்த வழியாக சென்று விட்டார். அதுதான் ஒருவருக்கொருவர் சந்திக்க முடியாமல் தவற விட்டிருக்கிறீர்கள். அதுவும் இந்த கோயில் பிரகாரத்தை இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் செல்வதற்குள் காஞ்சியம்பதியையே ஒரு சுற்று சுற்றி விட்டு வந்து விடலாம். அவ்வளவு விசாலமானது. நீங்கள் அகத்திலேயே இருந்திருக்கலாமே, எதற்காக அவசரப்பட்டு அவரை இங்கு தேடி வந்தீர்கள்? இல்லை சுவாமி, அடியேனிடம் வருகிறேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் திடீரென மனம் மாறி ஒருவேளை முடிவை மாற்றிக்கொண்டால் என்ன செய்வது? அதுதான் அடியேனே வந்து அவரை அழைத்துச் செல்லலாம் என்று எண்ணினேன். திருக்கச்சி நம்பி சுவாமிகள் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி ஏற்றுக்கொண்டால் அதை பூர்த்தி செய்யாமல் இருக்க மாட்டார். இந்நேரம் அவர் உங்கள் அகத்தை சென்றடைந்திருப்பார். அவசியம் உங்கள் அகத்தில் போஜனம் செய்வார். இருக்கட்டும், இலையை நான் எடுத்துக்கொள்கிறேன். தலிகை மிகவும் நன்றாக இருந்தது. மிக்க சந்தோஷம். ராமானுஜன் வந்தால் அடியேன் அன்னம் ஸ்வீகரித்து விட்டதாக சொல்லுங்கள். புறப்படுகிறேன். ஆகட்டும். தஞ்சா, திருக்கச்சி நம்பி சுவாமிகள் இங்கு வந்தாரா? ஓ, வந்தாரே. நீங்கள் சென்று சில நொடிகளிலேயே இங்கு வந்து விட்டார். அப்படியா? எங்கே சுவாமிகள்? புழக்கடை பக்கம் சென்றிருக்கிறாரோ? அது சரி, நீ என்ன இன்னும் காய்கறி நறுக்கியபடியே இருக்கிறாய்? தளிகை முடிந்து விட்டது என்று சொன்னாயே. திருக்கச்சி சுவாமிகளுக்குத்தான் தளிகை முடிந்து விட்டது என்று சொன்னேன், நமக்கல்ல. நீ சொல்வது எதுவும் புரியவில்லை. சரி, நான் புழக்கடைக்கு சென்று நம்பி சுவாமிகளை அழைத்து வருகிறேன். நீ அன்னம் பரிமாறு. சுவாமி. என்ன தஞ்சா? உங்கள் சுவாமிகள் இங்கு வந்தார். அவசரமாக செல்ல வேண்டும், சீக்கிரம் அன்னத்தை இடு என்று சொன்னார். சரி என்று நானும் இலையை போட்டு அன்னத்தை பரிமாறியாகிவிட்டது. அவரும் நன்கு புசித்து கிளம்பி விட்டார். கிளம்பி விட்டாரா? என்னே அடியேனின் துர்பாக்கியம். அவரை உட்காரச் சொல்லி என் கையாலேயே அவருக்கு பரிமாறி உபச்சாரம் செய்து அவர் புசிப்பதை கண்குளிர காண வேண்டும் என்று நினைத்திருந்தேனே. அது நடக்காமல் போய்விட்டது. சரி, சுவாமிகளை நன்கு கவனித்து பரிமாறினாய் அல்லவா? சரி, திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் உச்சிஷ்டம் எங்கே? அவர் உண்டு வைத்த மிச்சம் எங்கே? அதுதான் எனக்கு மிகவும் முக்கியம். அவருடைய உச்சிஷ்டமா? அது எதற்கு உங்களுக்கு? அதுவல்லவோ அடியேன் ஏற்க விரும்பும் பிரசாதம். அது எங்கே தஞ்சா? என்ன சுவாமி நீங்கள்? அவர் உண்டு முடித்த மிச்சம் எச்சில் ஆயிற்று. அதை எப்பொழுதோ இலையோடு சேர்த்து வெளியே எரிந்தாகிவிட்டதே. அதை இந்நேரம் பசுவோ பட்சியோ உண்டிருக்கும். திருக்கச்சி நம்பி சுவாமிகள் உண்ட மிச்சத்தை, அந்த மகா பிரசாதத்தை வெளியே தூக்கி எறிந்து விட்டாயா? ஏன் அப்படி செய்தாய்? இது என்ன சுவாமி கேள்வி? அவர் ஒரு அப்ராமினர்.
பிராமணர் அல்லாத ஒருவருக்கு அன்னம் பரிமாறினால் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தானே செய்தேன். என்ன செய்தாய்? வாசலில் உட்காரச் சொல்லி அன்னமிட்டேன். போஜனம் முடிந்ததும் ஒரு கொம்பால் இலையையும் தூக்கி போட்டாகிவிட்டது. உங்களுக்கென்று புது தளிகையும் தொடங்கியாகிவிட்டது. சுவாமி, வா ராமானுஜா. அடியேனை மன்னித்து ராமானுஜா. விடுங்கள். என்ன காரியம் செய்கிறாய்? இது தகாது. பிறகு இந்த அபராதியை என்ன செய்தால் தகும் சுவாமி? ஏன் இப்படி பேசுகிறாய் ராமானுஜா? அடியேனின் அகத்தில் தாங்கள் தகுந்த முறையில் உபசரிக்கப்படவில்லை சுவாமி. அது அடியேனின் மனதை பெரும் பாரத்தில் ஆழ்த்தியுள்ளது. யார் சொன்னதப்படி? உன் அனுமானம் தவறானது ராமானுஜா. அடியேன் தகுந்த முறையில் தான் உபசரிக்கப்பட்டேன். திருப்தியாகத்தான் அமுதும் செய்துவிட்டு வந்தேன். எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் இயல்பு தங்களுடையது. ஆனால் அடியேனின் பாரியால் செய்தது மிகப்பெரிய தவறு சுவாமி. ஒரு ஒப்பற்ற பாகவதரை வெளிவாசல் திண்ணையில் அமர வைத்து அன்னம் அளிப்பதுதான் உபச்சாரமா சுவாமி? தஞ்சமாம்பாள் முறையற்ற செயல் செய்துவிட்டாள். இல்லை ராமானுஜா, தஞ்சமாம்பாள் முறை தவறி ஏதும் செய்யவில்லை. நீ வேதனைப்பட வேண்டாம். சுவாமி, சம்பிரதாயத்தை ஒட்டி அவள் நடந்திருந்தால் அடியேன் ஏன் வேதனைப்படப் போகிறேன்? ராமானுஜா, நீ ஆழ்வார்கள் காட்டிய வைணவ சம்பிரதாயத்தை ஏற்று பகவானின் முன்பு அனைவரும் சமம் என்ற தத்துவத்தை ஒத்து வாழ்பவன். ஆனால் தஞ்சமாம்பாலோ அவளது மூதாதையர் காட்டிய வழியில் கர்மகாண்ட வழிகாட்டுதல் படி ஆச்சாரத்தை கைகொள்கிறாள். அவள் சிறு பெண். ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நம் சம்பிரதாய தாத்பரியத்தை உள்ளது உள்ளபடி அவள் உணரும் பொழுது அனைத்தும் சரியாகிவிடப் போகிறது. நீ எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் உன் அடுத்த பணி எதுவோ அதை மட்டும் நினை. நினைத்து விட்டேன் சுவாமி, முடிவும் எடுத்து விட்டேன். அடியேன் இதுநாள் வரை தங்களை ஆசான் என்றும் சம்பிரதாய வழிகாட்டி என்றும் வாயளவில்தான் தெரிவித்திருக்கிறேன். அதுதான் மிகப்பெரிய தவறு. முறைப்படி தங்களை ஆசானாக ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு தங்களின் திருக்கரங்களால் பஞ்ச சம்ஸ்காரங்களையும் அடையப் பெற்றிருந்தால் அனைத்தும் சரியாகி இருக்கும். சகதர்மிணி என்ற முறையில் அடியேன் அனுஷ்டிக்கும் தர்மத்தை தஞ்சாவும் கை கொண்டிருப்பாள். அதனால் தயவு செய்து இந்த அடியவனை தங்கள் சிஷ்யனாக ஏற்று தாங்களே அடியேனுக்கு பஞ்ச சம்ஸ்கார சமாஸ்ரயணத்தை செய்து வைக்க வேண்டும் சுவாமி. ராமானுஜா, நீ உணர்ந்துதான் பேசுகிறாயா? அது சாத்தியமே இல்லை. நீ இப்போது முன்வைத்த கோரிக்கையை அடியே நிறைவேற்றினால் சமுதாயம் அதை நிச்சயம் ஏற்காது. அனைவரின் கண்டனத்திற்கும் அடியேனும் சரி நீயும் சரி ஆட்பட வேண்டியிருக்கும். காலத்திற்கும் வீண் அபவாதத்திற்கும் நாம் ஆளாக வேண்டியிருக்கும். அப்படி ஒரு காரியத்தை அடியேன் செய்வதை நிச்சயம் அந்த வரதனும் விரும்ப மாட்டான். அடியேனை வற்புறுத்தாதே ராமானுஜா. சரி சுவாமி, தங்களை இப்போதைக்கு அடியேன் வற்புறுத்தவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக ஒரு உபகாரத்தை தாங்கள் அடியேனுக்கு செய்தருள வேண்டும். என்ன அது ராமானுஜா? அடியேனின் மனதில் உள்ள பல கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் இருக்கிறது. அக்கேள்விகளை எம்பெருமான் வரதராஜனிடமே தாங்கள் கேட்டருளி எனக்கு விடையளிக்க வேண்டும். அவசியம் வரதனிடம் கேட்கிறேன் ராமானுஜா. சரி, உன் கோரிக்கைகள் என்னவென்று சொல். அதையும் வரதனிடம்தான் கேட்க வேண்டும் சுவாமி. அக்கேள்விக்கு தக்க பதில் அளிக்கப் போவதும் சாக்ஷாத் அந்த அத்திகிரி அருளாளர்தான். ஏன் சிரிக்கிறீர்கள் சுவாமி? ராமானுஜா, பொதுவாக வரதன் தான் அடியேனிடம் சில ஆக்ஞைகளை அளிப்பான். அடியேனும் அதை திறம்பட நிறைவேற்றுவேன். ஆனால் நீயோ கேள்விகளை வரதனிடமே கேட்டு அதற்கான பதில்களையும் அவனிடமிருந்தே பெற்று வரச் சொல்கிறாய். இது அடியேனுக்கு புதிதாக இருக்கிறது ராமானுஜா. இருப்பினும் வரதனின் திருவுளம் என்னவோ அதை யாரால் அறிய முடியும்? உன் விருப்பத்தை வரதனிடம் தெரிவிக்கிறேன். பிறகு அவனது விருப்பம். சரி சுவாமி, அடியேன் பிறகு வந்து உங்களை சந்திக்கிறேன். அடியேன். தஞ்சாவின் விஷயத்தில் சுவாமிகள் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது சுவாமி. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே அடியேன் முழுவதுமாக மறந்துவிட்டேன். நீ குழப்பமடையாமல் தெளிவாக போ. சரி சுவாமி.
திருக்கச்சி, வா வரதா, வந்து விட்டாயா? உன்னைத்தான் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அதனால் தான் வந்து விட்டேன். திருக்கச்சி, நீ சாதாரணமாக என்னை புகழ்ந்தல்லவா பாசுரம் பாடுவாய்? இன்றென்ன சூசகமா ஏதோ தெரிவிக்க விரும்புவது போல் பாசுரம் பாடுகிறாயே? வரதா, அடியேனின் உள்ளத்தில் நித்தியம் விற்றிருப்பவன் நீ அல்லவா? நீ அறியாதது என்று ஒன்று உண்டா என்ன? ஓர் விண்ணப்பத்தை மனதில் கொண்டுதான் உன் வரவிற்காக காத்திருந்தேன். அப்படி என்னதான் உன் விண்ணப்பம் திருக்கச்சி? விண்ணப்பம் அடியேனுடையது அல்ல வரதா, ராமானுஜனுடையது. உன்னிடமிருந்து சில கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டும் என்று அடியேன் மூலம் விஞ்ஞாபிக்கச் சொன்னான் ராமானுஜன். ஓ, ராமானுஜனின் கேள்விகளா? சரிதான். என்னவென்று ஒவ்வொன்றாய் கேளும் திருக்கச்சி. அடியேன் மனதை வியாபித்திருக்கும் கேள்விகளை வரதனே அறிவான். அதனால் கேள்விகளையும் அதற்குண்டான விடைகளையும் வரதனிடமிருந்தே அறிந்து தனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் ராமானுஜன். ராமானுஜனின் அந்த ஆழ்மன கேள்விகளையும் என்னிடமே விட்டு விட்டானா? அவன் மிகவும் சாமர்த்தியசாலிதான். ஆனால் ஒன்று திருக்கச்சி, ராமானுஜன் இந்த கேள்விகளை கேட்பதால் அவனுக்கு பதில் தெரியாது என்ற அர்த்தம் எல்லாம் இல்லை. பிறகு ஏன் கேட்க வேண்டும்? வேதத்தின் நாயகனான நான் அந்த வேதத்தை சாந்தீபனி முனிவருக்கு மாணவனாக இருந்து அவரிடம் கற்கவில்லையா? இதுவும் அது போலத்தான். வரதா, ராமானுஜன் மூலம் ஏதோ ஒரு உயர்ந்த அர்த்தத்தை இவ்வுலகிற்கு நீ அளிக்கப் போகிறாய். அது மட்டும் அடியேனுக்கு நன்றாக புரிகிறது. அதற்கு அடியேனையும் ஒரு சிறு கருவியாக பயன்படுத்தப் போகிறாய். ராமானுஜனின் கேள்வியையும் அதன் பதிலையும் அடியேனிடம் எடுத்துச் சொல் வரதா. பரம்பொருள் யார்? இதுவே ராமானுஜனின் கேள்வி. அதற்கு என் பதில் அகமேவ பரம் தத்துவம், அதாவது நானே பரம்பொருள். நல்லது வரதா, அடியேன் ராமானுஜனிடம் உடனே பதிலை தெரிவித்து விடுகிறேன். பொறுத்திருக்கச்சி, நான் ஒரு கேள்விக்கு தான் பதில் அளித்திருக்கிறேன். ராமானுஜனின் மனதில் இருப்பது 6 கேள்விகள் ஆயிற்றே. மீதம் 5ற்கு உண்டான கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க வேண்டாமா? வரதா, 6 கேள்விகளா? ஆம் நம்பி, மீதம் 5 கேள்விகளுக்கும் கிரமமாக விடை அளித்து விடுகிறேன். பிறகு இதனை ராமானுஜனிடம் தெரிவித்துவிடு. ராமானுஜனின் 2வது கேள்வி பரம்பொருள், அதாவது தத்துவத்திற்கு பேதம் இருக்கிறதா அல்லது ஒன்றா? அதற்கான பதில் தர்சனம் பேத ஏவச்ச, அதாவது தத்துவம் ஒன்றல்ல, பேதங்கள் இருக்கிறது. 3வது கேள்வி மோட்சத்திற்கான உபாயம் என்ன? மோக்ஷோபாய பிரபத்தி ஸ்யாத், என்னிடம் சரணாகதி அடைவதே மோட்சத்திற்கான ஒரே உபாயம். 4வது கேள்வி என்னிடம் சரணடைந்த பக்தர்கள் மரணத் தருவாயில் ஒருவேளை மனதில் என்னை நினைக்க முடியாமல் போனால் அவர்களின் கதி என்ன? அதற்கான பதில் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். என்னிடம் சரணடைந்தவர்கள் தன் அந்திம காலத்தில், அதாவது மரணத் தருவாயில் என்னை நினைக்க முடியாமல் போனாலும் எந்த பாதகமும் இல்லை. 5வது கேள்வி என் அடியவர்கள் அவர்களின் சரீரத்தை விடும்பொழுது அடையும் பலன் என்ன? அதற்கான பதில் தேகாவசானே முக்தி ஸ்யாத். என் அடியவர்கள் இந்த சரீரத்தை விடும்பொழுது மீண்டும் இந்த பூமியில் பிறக்காமல் வைகுண்ட பிராப்தி என்னும் மோட்ச சாம்ராஜ்யத்தை வந்தடைவார்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். ராமானுஜனின் 6வது கேள்வி தான் யாரை ஆச்சாரியராக அடைய வேண்டும் என்று. அதற்கு என் பதில் பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா, அதாவது மகா பூர்ணராம் பெரிய நம்பிகளை ஆச்சாரியராக ராமானுஜன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன திருக்கச்சி, 6வது பதிலை சொன்னதும் உன் முகம் இவ்வளவு பிரகாசமாக மலர்ந்து விட்டது? பிரகாசம் வரத்தானே செய்யும் வரதா. இத்தனை காலங்களாக அடியேனையே ஆச்சாரியனாக இருக்கச் சொல்லி பலவாறு வற்புறுத்திக் கொண்டிருந்தான் ராமானுஜன். தற்போது உன் திருவாக்கால் பெரிய நம்பிகளே அவனது ஆச்சாரியன் என்று நீ திருவாய் மலர்ந்து விட்டதால் இந்த தர்ம சங்கடத்திலிருந்து அடியேன் விடுபட்டேன் வரதா.
ராமானுஜா, சுவாமி, தாசன் அடியேன். நீ எப்போது வந்தாய் ராமானுஜா? ஏன் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறாய்? சற்று நேரம் முன்புதான் வந்தேன் சுவாமி. தங்கள் அனுஷ்டானங்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்றுதான் மடத்திற்கு வராமல் இங்கேயே காத்துக் கொண்டிருந்தேன். அடியேனின் கோரிக்கையை தாங்கள் வரதனின் திருப்பாதத்தில் வைத்தீர்களா சுவாமி? அதற்கு வரதன் என்ன திருவாய் மலர்ந்தார் என்பதை நினைத்து நேற்றிரவு அடியேனுக்கு உறக்கமே வரவில்லை சுவாமி. வரதன் அளித்த பதில்களை தங்கள் மூலம் அறிந்து கொண்டால் அடியேன் மிகவும் தன்யனாவேன் சுவாமி. சுவாமி, வரதனிடம் நேற்று இரவு சம்பாஷிக்க முடிந்ததா? வரதன் அடியேனின் சந்தேகங்களுக்கு விடை கொடுத்து விட்டாரா? அவை அடியேனுக்கு அனுகூலமாக இருக்கிறதா? உன் மனதில் எழுந்த கேள்விகளின் மூலம் அடியேனுக்கும் ஒரு அனுகூலமான பதிலை வரதன் அருளியிருக்கிறான். வரதன் உன் 6 சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்து விட்டான். என்ன ராமானுஜா, உன் மனதில் தோன்றிய சந்தேகங்கள் 6 தானே? ஆம் சுவாமி, 6 வினாக்களே அடியேனின் ஆழ்மனதில் அலையாய் எழுந்தவை. ஒவ்வொன்றாய் தாங்கள் அடியேனுக்கு தெரியப்படுத்தும்படி யாசிக்கிறேன் சுவாமி. அகமேவ பரம் தத்துவம் என்பதுதான் வரதன் அருளிய முதல் வாக்கியம். தாமே பரம்பொருள் என்ற பரம சத்தியத்தையும் ரகசியத்தையும் தன் முதல் வாக்கிலேயே வெளிப்படுத்தியிருக்கிறான் வரதன். ஆஹா, 12 ஆதித்யர்கள், ஏகாதசம் என்ற 11 ருத்ரர்கள், அஷ்டவசுக்கள் மற்றும் அஸ்வினி குமாரர்களான 2 உள்ளிட்ட சகல தேவதைகளாலும் இப்பிரபஞ்ச வாழ்க்கை இயக்கப்பட்டாலும் அந்தந்த நிலையில் அவர்களை இருத்தி அவர்கள் அனைவரையும் இயக்கும் பரம தத்துவம் பகவானே என்றும் தாமே உணர வேண்டிய பரபிரம்மம் என்றும் பட்டவர்த்தனமாக தெரிவித்து விட்டார் வரதன். சுவாமி, 2வது பதிலை தந்தருள வேண்டும். தர்சனம் வேத ஏவச்ச. பரம்பொருளுக்கு தத்துவத்திற்கு பேதம் இருக்கிறது என்று அருளியிருக்கிறான். ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு. அப்படி என்றால் ஜீவனும் பரமனும் என்றுமே ஒன்றாக முடியாது. அவர்களுக்குள் பேதம் இருக்கிறது. ஜீவாத்மாவின் லட்சணம் பரமாத்மாவிற்கு என்றும் பணி செய்து, அதாவது கைங்கரியம் செய்து மகிழ்வதே என்று உறுதிப்படுத்தி விட்டான் அந்த பரந்தாமன். சுவாமி, 3வது விடை. மோக்ஷோபாய பிரபத்தி சியாத். அதாவது பிரபத்தி என்னும் சரணாகதியே மோட்சத்தை, முக்தியை அடையும் வழி. 4வது வாக்கியம் சுவாமி. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். அதாவது தன்னை சரணடைந்தவர்கள், பிரபத்தி செய்தவர்கள் மரணத் தருவாயில் தன்னை நினைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. தன்னிடம் ஒருமுறை சரணாகதி அடைந்துவிட்டாலே போதும் என்கிறான் வரதன். இறுதி காலத்தில் ஒருவேளை நம்மால் முடியவில்லை என்றாலும் அவனை பற்றிய நினைப்பை அந்த வரதனை அளிப்பான் போலும். 5வது வாக்கியம் சுவாமி. தேகாவசானே முக்தி சியாத். ஆஹா, என்னே ஒரு சத்திய வாக்கு. மாயாவாதிகளின் கொள்கைப்படி இவ்வுடலில் வாழும்போதே முக்தி என்னும் வாக்கியத்தை உடைத்து இச்சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிந்தபின் அந்த சரணாகதனுக்கு மோட்சம் நிச்சயம் என்று ஓர் உன்னத வாக்கை அளித்து விட்டார் அந்த கருணாமூர்த்தி. 6வது வாக்கியம் சுவாமி. இறுதியாக வரதன் சொன்ன அந்த 6வது வார்த்தை உனக்கான விடை என்றாலும் அடியேனுக்கும் அது பெருத்த நிம்மதியை தந்திருக்கிறது. என்ன சுவாமி? பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா. அதாவது மகா பூர்ணர் என்று அழைக்கப்படும் பெரிய நம்பி சுவாமிகளையே நீ உனது ஆசானாக, ஆச்சாரியனாக ஆசிரயிக்க வேண்டும். என்ன ராமானுஜா, உனது குழப்பங்கள் இப்பொழுது தீர்ந்ததா? தீர்ந்தது சுவாமி. சித்தம் தெளிந்தது சுவாமி. பரிபூர்ணனான பகவானை உள்ளது உள்ளபடி அறிய மகாச்சாரியரின் அனுக்கிரகம் வேண்டும். அதற்கு மகாபூர்ணர் பெரிய நம்பி சுவாமிகளிடம் அடியேன் தஞ்சமடைய வேண்டும். அவர் உணர்த்தும் போதனைகளை சிரமேற்கொண்டு செயலாற்ற வேண்டும். அவ்வகையில் பெரிய நம்பி சுவாமிகளை உடனே சென்று தரிசித்து பஞ்ச சம்ஸ்காரங்களையும் பெற வேண்டும். அதுதான் அடியேனுடைய தலையாய கடமை. சுவாமி, வரதனின் அருள் வார்த்தைகளை அடியேனிடம் கொண்டு சேர்த்த உத்தம குணாளர் தாங்கள். அதற்கு இஜென்மம் முழுவதும் தங்களுக்கு பக்தி கொண்டவனாக இருப்பேன். ராமானுஜா, நீ ஒன்றை மனதில் நினைக்கிறாய். வரதன் அதற்கான பதிலை தெரிவிக்கிறான். இடையில் அடியேன் எதற்கு என்றே புரியவில்லை. இருப்பினும் உங்கள் இருவரின் இந்த உன்னதமான உறவில், சம்பாஷணையில் அடியேனுக்கும் ஒரு பங்கு கிடைத்திருப்பதில்
அடியேனுக்கு பெரிதும் மகிழ்ச்சி. வரதன் உனக்களித்த இந்த உயர்ந்த தத்துவத்தை உலகத்தார் அனைவருக்கும் நீ வாரி வழங்க வேண்டும். உன் மூலம் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய விடிவு ஒன்று கிடைக்க வேண்டும். அதுவே இந்த அடியவனின் அபிலாஷை. தங்கள் வாக்கை மெய்யாக்க பாடுபடுவேன் சுவாமி. திருக்கச்சி நம்பிகளே, ராமானுஜனோடு அடியேன் இருக்கும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு புது அனுபவமாக இருக்கிறது. அடியேன் ராமானுஜனுக்கு ஆச்சாரியர் போதித்ததை கற்றுக் கொடுக்கும் பொழுது அதிலிருந்து அவன் கேட்கும் கேள்விகள் அடியேனை வியப்பில் ஆழ்த்துகிறது. அடியேன் கற்றவைகள் அனைத்தையும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வது போல் இருக்கிறது. இந்த 6 மாத காலத்தில் ராமானுஜனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சம்பிரதாய விஷயங்களை பெருவாரியாக முடித்துவிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். நல்லது நம்பிகளே.